மெட்ராஸ் மூவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெர்னலிஸ்ட் உதய். சிவா இயக்கத்தில் சூர்யா நடித்த கங்குவா படத்தோட விமர்சனம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கங்குவாக்காக ஒட்டுமொத்த தமிழ் இண்டஸ்ட்ரியும் சொல்லணும்னா இந்திய இண்டஸ்ட்ரியை ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்தது. இந்திய சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. எதனாலன்னா அந்த படத்தோட ட்ரைலரில் ட்ரைப்ஸோட சீன்ஸ் எல்லாம் பார்த்து ஒரு ஹாலிவுட் சாயலோட அதை மிஞ்சிய அளவுக்கு இருக்கு, கண்டிப்பா இந்த படம் வேற லெவல்ல இருக்கும்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. அந்த விஷயத்தை எல்லாமே கங்குவா படம் பூர்த்தி செஞ்சுதா இல்லையான்றத இந்த வீடியோல பார்ப்போம். 1070ஆம் ஆண்டுல கதை ஆரம்பிக்குது. ரோமானியர்கள் இந்தியாவுக்குள்ள ஊடுருவ நினைக்கிறாங்க, இந்தியாவை கைப்பற்ற நினைக்கிறாங்க. அதுக்காக இந்தியா எல்லையில இருக்கிற ஒரு 5 தீவை டார்கெட் பண்றாங்க. இந்த 5ல ஏதாச்சும் ஒரு தீவை நம்ம கைப்பற்றணும்னா இந்தியாவில ஈஸியா போயிடலாம். அந்த 5 தீவுல ஒரு தீவோட இளவரசன் கூட சொல்லலாம் சூர்யா கங்குவா. சில கபடதாரிகள் இருப்பாங்க, ரோமானியர்களுக்கு உதவி செய்யற மாதிரி இருப்பாங்க. அது ஒரு கேரக்டர் நட்டி நடராஜன், இன்னொன்னு போஸ் வெங்கட். நட்டி நடராஜனுக்கு ஒரு பையன் இருக்கிறான். அது கடைசியில தெரிய வருது, நட்டி நடராஜனை எரிச்சு கொன்னுடுறாங்க. அதை அந்த குழந்தை மனசுல ரொம்ப பாதிக்குது. அதுக்கப்புறம் சூர்யாவை பழி வாங்கணும், கொல்லணும்னு துடிப்பாப்புல. ஆனா அந்த பிஞ்சி மனசுல அந்த விஷயத்த மாத்தி நல்லவனா மாத்தி கொண்டு வருவாரு. இதுக்கும் 2024க்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்றதுதான் கதை. எல்லா டெக்னீஷியன்ஸும், கேமராமேன் முதல் கொண்டு, ஆர்ட் முதல் கொண்டு, அதுல காஸ்டியூம்ஸ் A to Z, அந்த எந்தெந்த லொகேஷன் எல்லாம் செலக்ட் பண்ணிருக்காங்க எல்லாமே ரொம்ப பக்காவா இருக்கு. படத்துல ஸ்டோரியிலையும் ஸ்கிரீன் பிளேலயும் அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருந்தா படம் வேற லெவல்ல இருந்திருக்கும். கவுண்டமணி ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, இந்த வேலு படத்துல ஒரு 50-100 பேரு எதுக்கு ஓடுறானுங்களோ தெரியாது, எதுக்கு கத்துறானுங்களோ தெரியாது. அத சூர்யா கேட்டிருக்காரு போல, நம்மளை பத்தி புகழ்ந்து பேசியிருக்காரு அப்படின்னு நினைச்சு சிவா கிட்ட போய் இந்த ஒன்லைன் சொல்லியிருக்காரு. ஏங்க அது பாருங்க, நம்ம ஒரு படம் பண்றோம், இந்த படத்துல 100 பேர் எல்லாம் கிடையாது, 1000 பேர் எதுக்கு ஓடுறான், எதுக்கு வெட்டுறான், எதுக்கு சாகுறான்றதே தெரியக்கூடாது. ஆனா ஓடணும், கத்திக்கிட்டே இருக்கணும். படம் பூரா பாக்குற ஆடியன்ஸு காது கிழிஞ்சி ஜவ்வு வெளியே தொங்கணும். அந்த அளவுக்கு ஒரு படத்தை பண்ணுங்கன்னு ஒரு ஒன்லைன் மாதிரி இவரு சொல்லியிருக்காரு சிவாவுக்கு. தலைவா நீங்க ஹிண்ட் கொடுத்துட்டீங்களே, இப்ப பாருங்க, புலமைய மட்டும் பாருங்கன்ற மாதிரி அவர் ஒரு கதையை உருவாக்கி இருக்காரு. அதுதான் கங்குவா. அந்த அளவுக்கு காது கிழியுது சத்தம். எனக்கு தெரிஞ்சு சூர்யா கேரக்டருக்கு டப்பிங் சொல்லி இருந்தாங்க, அவர் தொண்டை கிழிஞ்சிருக்கும் கண்டிப்பா. கத்துறாரு மனுஷன் கடைசி வரைக்கும் கத்திட்டே இருக்காரு. இவரு கத்துல ஒண்ணுன்னா அங்கங்க நம்ம டிஎஸ்பி மியூசிக் டைரக்டர் வராரு, அவரு வேற கங்குவா கங்குவா அப்படின்னு பேக்ரவுண்ட் ஒரு பக்கம், டேய் தயவு செய்து விட்டுருங்கடா அப்படி கதற அளவுக்கு நம்மள கொண்டு போறாங்க. சரி தூங்கலாம் அப்படின்னு பார்த்தாக்க யாராவது ஒருத்தர் கத்தி எழுப்பிடுறாங்க. தூக்கம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த அளவுக்கு நேர்த்தியான படமா மொக்க படமானு நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க. படத்துல மற்ற கேரக்டர் எப்படி நடிச்சிருக்காங்கன்றத கண்டிப்பா சொல்லி ஆகணும். நடிப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. போஸ் வெங்கட் அவருடைய கேரக்டருக்கு சும்மா நச்சுன்னு ஒர்க் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நட்டி சூப்பரா பண்ணியிருக்காங்க. வசுந்தரா இவங்க எல்லாமே வேற லெவலில் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கருணாஸ் ஒரு சில காட்சியில வராரு. வர்ற ஒவ்வொரு சீனும் அவ்வளவு சூப்பரா நச்சுன்னு புரிஞ்சிருக்கு. சூர்யாவோட லொடுக்கு பாண்டி எந்த அளவுக்கு மனசுல இருக்குமோ இந்த படத்துலயும் இருக்கும். பட் அவருக்கு அந்த கேரக்டர் இல்லாம போச்சு. அவரு கேரக்டரும் இன்னும் கொஞ்சம் பெருசா பண்ணிருக்கலாம், இல்ல அவருக்கு அவரை மையப்படுத்தி கதையோட கொண்டு போயிருக்கலாம். அதையும் மிஸ் பண்ணிட்டாங்க. பாலிவுட் ஆர்டிஸ்ட்ல இந்த படத்துல இறக்கி நான் பாலிவுட்ல பெரிய டேரா போட போறேன் அப்படின்னு நினைச்சு பாபி டியோலையும் திஷா பட்டானியும் இந்த படத்துல போட்டிருக்காங்க. அவங்க 2 பேரு கேரக்டரும் எதிர்பார்த்த அளவுக்கு சுத்தமா கிடையாது. ஆக்சுவலி கங்குவா போர்ஷன்ல தான் இவர் வராரு பாபி டியோல். அவரு அந்த அளவுக்கு யூஸ் பண்ணலன்றது தெளிவா தெரியுது. அவரும் கத்திட்டு தான் இருக்காரு படத்துல. அவர் எதுக்கு கத்துறாரு, என்ன பண்றாரு, ஒரு கேரக்டராவது மைண்ட்ல நிக்குதுன்னா சுத்தமா கிடையாது. படத்துல ஒரு பாட்டு, அதாவது ஆதிக்குடி மூத்த குடி தமிழ் குடின்னு நல்ல விஷயம். பட் இவர் ரோமானியருக்கு மேலதான் சண்டைக்கு போறாரு, இந்த பாட்டு பாடிட்டு போறாருன்னு எல்லாரும் நினைப்போம். ஆனா இவர் சண்டைக்கு போறது பக்கத்து தீவுல இருக்கிற இன்னொரு தமிழர் கூட தான். அப்போ அவங்களும் ஆதிக்குடி தானே, எதுக்கு அந்த தேவையில்லாத அந்த பாட்டு? ஒண்ணு. 2வது, இவர் மாபெரும் வீரன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அதே தான் சொல்றீங்க, படம் பூரா வெட்டி தள்ளிட்டு இருக்காரு நூத்துக்கணக்கான பேரை. செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கு அடுத்து அங்க ஒரு சீன், பெரிய முதலிய இவர் போய் அடிச்சு கொன்னு அந்த பையனை காப்பாத்துறாரு. அது 1/2 மணி நேரமா படத்துல ஓடிட்டே இருக்கு.
எதுக்குடா இந்த சீனு, இவர்தான் மாவீரன் நான் ஒத்துக்கிறோம் ஐயா விட்டுருங்கன்ற மாதிரி தோணுது. ஸோ படத்துல தேவையில்லாத சீன் நிறைய இருக்கு. ஒரு டேக்கிங் வைஸ் படம் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அந்த விஷயத்துல நம்ம டெக்னீஷியன்ஸ் 100% வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அதை கரெக்டா சுவாரஸ்யமா தான் இந்த படத்துல யூஸ் பண்ணலன்றது தெளிவா தெரியுது. படத்துல பாத்தீங்கன்னா காடு காடு காடுன்னு சில காடுகள் எல்லாம் சொல்லுவாங்க. அதுலயே நம்மளுக்கு ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க. என்னன்னா செங்காடு கருங்காடு ஆர்வ கோளாறுல எடுத்த ஒரு அறவேக்காடு, அதுதான் கங்குவா. இதுல வேற நம்மளுக்கு பார்ட் 2க்கு ஒரு லீடு கொடுத்துருக்காங்க. ஒரு முக்கியமான கேரக்டர் தம்பியும் வந்திருக்காரு. தம்பி நீ ஏன்பா வந்த அப்படின்னு நம்ம கேட்க தோணுது. ஏன்னா அண்ணன் தம்பி 2 பேர் நல்ல சந்தோஷமா இருக்காங்க. அந்த லாஸ்ட் ட்விஸ்ட பார்த்தா இவங்க 2 பேர் அடிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கு. நல்லா தானே இருக்கீங்க.